குருப்பியோ நம. ஸ்ரீ மகாபிரிவாச்சரணம் மகாபிரிவாச்சரணம் மகாபிரிவாச்சரணம். இன்னைக்கு தெய்வத்தின் குரல் பாகம் 3ல் ஆச்சாரமும் ஆகாரமும் என்ற தலைப்பில் பிரிவா சொல்கிறத மேலே வாசிக்கிறேன். இது பக்கம் 615 ஆரம்பிக்கிறது. தாம்பூல தாரணம். எப்பொழுது பார்த்தாலும் குடிக்கணும் ஊதணும் என்று இருப்பது போல் வெற்றியை போட்டுக்கொள்வதும் ஒரு ஹேபிட் ஆகி அதற்கு அநேகம் பேர் அடிக்ட் ஆகிறார்கள். இதனால் நாக்கு தடித்து பசி மந்தித்து போய்விடுகிறது. இப்படி விடக்கூடாது. பார்க்கவே பிடிக்காமல் வாய் நிறைய வெற்றிலை சாட்டை வைத்துக்கொண்டு பேசுவது, நம்மேல் அது தெரிப்பது, தங்கள் மேலேயே ஒழுகுவது என்றெல்லாம் பண்ணுவது கௌரவமும் இல்லை, ஆச்சாரமும் இல்லை. பொடியும் இப்படித்தான். போகிற இடமெல்லாம் வெற்றிலை துப்புவதும் பொடி சிந்துவதும் சிவிக் சென்ஸுக்கே, நாகரீக குடிமை உணர்வுக்கே விரோதம். கிரகஸ்தர்கள், முக்கியமாக சுமங்கலிகள் அளவாக வெற்றிலை போட்டுக்கொள்வதில் தப்பே இல்லை. தாம்பூலம் கொடுத்து உபசரிப்பதே மங்களம் என்று இருக்கிறது. பூஜையிலும் தாம்பூலம் அர்ப்பணம் பண்ண வேண்டும். அது சௌபாகிய சின்னம். அதோடு ஜீரணகாரி, இரத்த சுத்தி, சுண்ணாம்பில் கால்சிய சத்து இருக்கிறது. இத்தனை இருந்தாலும் அது சாத்விகம் இல்லை. அதனால்தான் பிரம்மச்சாரி சந்நியாசி இருவருக்கும் அது கூடாது என்று வைத்திருக்கிறது. லோக விவகாரங்களை கவனிக்க வேண்டிய கிரகஸ்தர்களுக்கு ராஜச குணமும் இருக்கலாம் என்று தாம்பூல தாரணம் அனுமதித்திருக்கிறது. அதற்காக ராஜச குணம் மட்டுமே இருக்கும்படியாக ஓயாமல் தாம்பூல சர்வணம் பண்ணக்கூடாது. நல்ல பதார்த்தம் கெட்ட பதார்த்தம் எதுவானாலும் ஒயாமல் தின்னும் பழக்கமாக பண்ணி கொள்ளக்கூடாது. நம்மை நம் கண்ட்ரோலில் இல்லாமல் பண்ணி தன்வசப்படுத்தி கொள்வதாக எந்த பதார்த்தத்தையும் விட்டுவிடக்கூடாது. சாத்வீக ஆகாரத்தை சேர்ந்த தித்திப்பு பதார்த்தங்கள், நெய் முதலானவை தாமாகவே ஓரளவுக்கு மேல் தின்ன முடியாமல் திகட்டி போய்விடுவதாலேயே நமக்கு நன்மை செய்கின்றன. சாந்த லட்சியம் கடலாகாது. பதார்த்த சுத்தியின் முக்கியம் தெரிவதற்காக நிறைய சொல்லிக்கொண்டு போனேன். மரக்கறி உணவின் விசேஷம், அது நமக்கு சத்வகுணம் அபிவிருத்தியாக உதவுவதோடு இன்னொரு ஜீவனுக்கு இம்சை ஏற்படாமலும் செய்கிறது. லோகத்தில் இந்த லட்சியம் பரவ கொலை குறையும், சாந்த குணம் விருத்தியாகும். கொலை கேசுகள் வருகின்றனவே, இவற்றில் அபூர்வமாக எவனோ ஒருத்தன்தான் சாகபோஜனம் பண்ணுவனாக இருப்பான். ஆக லோகத்தில் சாந்தம் பரவ வேண்டும் என்றால் நாம் சாக்தர்களாக வேண்டும். இதற்கு நம் வாழ்க்கை முறைகள் நம்மை சத்துவ குணமுள்ளவர்களாக பண்ண வேண்டும். சாப்பாட்டை வைத்துதான் ஜீவனம் என்றிருப்பதால் இப்படிப்பட்ட பழக்கங்களில் ஆகார விஷயத்துக்கு ரொம்பவும் முக்கியத்துவம் இருக்கிறது என்று புரிந்து கொண்டு பார்த்தால் உடம்பை மட்டுமின்றி உள்ளத்தையும் வளர்ப்பதாக உணவை அமைத்துக்கொள்ள நம் சாஸ்திரங்கள் போஜன விதிகளை ஏற்படுத்தி தரும்போது அதிலே பிரயோஜனமாகும் பதார்த்தங்கள், அதோடு சம்பந்தப்பட்ட மனுஷர்கள் என்ற இரண்டுக்குமே சொல்லி இருக்கும் லட்சணங்களின்படி பதார்த்தம் என்பதை எடுத்துக்கொண்டால் அது புலால் உணவாக இல்லாமல் மரக்கறி உணவாக இருக்க வேண்டும் என்று முடிவாகிறது. தங்களுடைய அகிம்சா அனுஷ்டானத்திலேயே அநேக மகான்கள் தாங்கள் இருக்கிற சுற்றுப்புறம் முழுவதையும் அன்புமயமாக்கி இருக்கிறார்கள். அவர்களுடைய ஆசிரமத்திலே பார்த்தால் பெண் சிங்கம் யானைக்குட்டிக்கு பால் கொடுத்து கொண்டிருக்கும், கன்றுக்குட்டிக்கு புலி வழிகாட்டி அமைத்து கொண்டு போகும், எலிக்குஞ்சை பூனை ரட்சித்து கொண்டிருக்கும், பாம்புக்குட்டி மேல் வெயில் படாமல் மயில் தொகையை விரித்து பாம்புக்குட்டி மேலே வெயில் படாமல் மயில் தொகையை விரித்து கொடை பிடித்து கொண்டிருக்கும் என்றெல்லாம் காவிய நாடகங்களில் பார்க்கிறோம். இப்படி பிரத்தியாரின் பரஸ்பர விரோதத்தையும் போக்கடிக்கிற அளவுக்கு சாந்தத்தை பரப்பின பாரம்பரியத்தை நாம் பாழாக்கி விடாமல் காப்பாற்றி கொடுக்க வேண்டுமானால் மரக்கறி உணவில் நாம் பற்றை வளர்த்து கொண்டால்தான் முடியும். மரக்கறி உணவிலும் கூட காரம், புளிப்பு முதலியன ராஜசம்தான், பழையது போன்றவை தாமசம். இப்படி பூண்டு, வெங்காயம், முள்ளங்கி, முருங்கை போல் பல சத்துவத்துக்கு விரோதமானவை. அளவு முக்கியம். பரம சாத்விக உணவானாலும் கூட அளவு முக்கியம். ஒரு நாளைக்கு ஒரு சாப்பாடு ஒரு பலகாரம் என்றிருப்பது நல்லது. இல்லாவிட்டால் 2 சாப்பாடு ஒரு டிஃபன் என்று இப்பொழுது பெரும்பாலும் வைத்துக் கொண்டிருக்கிற மாதிரி இருந்தாலும் ஒவ்வொரு வேளையும் மிதமாக சாப்பிட வேண்டும். வைத்திய சாஸ்திரம், தர்மசாஸ்திரம் இரண்டின் பிரகாரமும் அரை வயிற்றுக்கு தான் சாப்பிடணும். கால் வயிற்றுக்கு தீர்த்தம் குடிக்கணும். மற்ற கால் வயிறு வாயுக்கு விட்டுவிடணும். தினசரி 2 சாப்பாடு ஒரு சிற்றுண்டி என்று வைத்துக் கொண்டாலும் சனிக்கிழமை, குருவாரம், சோமவாரம், மாதாபிதா இல்லாதவரானால் அமாவாசை, இன்னமும் அவரவர் குலதெய்வத்தை பொறுத்து சஷ்டி, கிருத்திகை, சதுர்த்தி, பிரதோஷம் ஆகிய தினங்களில் ஒருவேளை சாப்பாடு ஒருவேளை பலகாரம் என்று வைத்துக்கொள்ள வேண்டும். ஞாயிற்றுக்கிழமையில் அஸ்தமனத்துக்கு அப்புறம் சாப்பிடக்கூடாது. அதனால் மத்தியானம் சாப்பிட்டு விட்டு
அஸ்தமனத்துக்கு முந்தைய பலகாரம் பண்ணிவிட வேண்டும். 15 நாளுக்கு ஒரு முறை லங்கனம், அதாவது முழு பட்டினி போடணும். அதுதான் ஏகாதசி உபவாசம். அதை பற்றி அப்புறம் சொல்கிறேன். மற்ற நாட்களிலும் மிதபோஜனமே பண்ண வேண்டும். பசி என்கிறது ஒரு வியாதி மாதிரி. வியாதிக்கு மருந்து டோசேஜ் பிரகாரம் தானே சாப்பிடுவோம், கொஞ்சம் கூட அதிகம் சாப்பிட மாட்டோம் அல்லவா? அதே மாதிரி பசி என்கிற வியாதிக்கு சிகிச்சையாக மருந்து மாதிரி உணவு உட்கொள்ள வேண்டும். இப்படித்தான் ஆச்சாரியால் உபதேசம் பண்ணியிருக்கிறார். சுத் வியாதிச சிகிச்சைதாம், அதாவது பசி நோய்க்கு மருந்தே சாப்பாடு என்று ஆக்கிக்கொள்ளு. நாக்குக்காக தின்னாதே, ருசி ருச்சியான அன்னமாக தேடாதே. சாத்பன்னம் ந து யாஷ்யதாம், விதிவசமாக எது கிடைக்கிறதோ அதிலே திருப்தியாயிரு. விதிவசாத் பிராப்தியன சந்துஷ்யதாம் என்று நல்வழி காட்டுகிறார். ருச்சிக்காக சாப்பிடும்போதுதான் அமித போஜனம் ஆகிறது. பசி என்று ஒன்று வைத்து விட்டான், அதை தீர்த்து தொலைத்து கொள்ளத்தான் வேண்டி இருக்கிறது என்பதற்காகவே சாப்பிடும்போது அளவு மீற மாட்டோம். அஜீரணம், மனசுக்கு அசுத்தி இரண்டையும் வரவழைத்துக் கொள்ளாமல் இருப்போம். ஓம் ஸ்ரீ குருப்யோ நமः. மகாபிரிவாச்சரணம், மகாபிரிவாச்சரணம், மகாபிரிவாச்சரணம்.